அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில இருக்காரு. ரொம்ப கவலைக்கிடமான நிலையில இருக்காரு. திடீர்னு அந்த பையனுக்கு இப்ப டயாலிசிஸ் ஏன்னா இப்ப டாக்டர் வந்து 50-50 தான் சொல்றாரு அவரோட சூழ்நிலை. அப்ப இந்த ஒத்த மனுஷி சரிங்களா, ஒத்த மனுஷி என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே பேதரிச்சு போய் நிக்கிறாங்க. எப்படியோ நம்மளோட கான்டாக்ட் கிடைச்சு நம்ம கான்டாக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க பின்னால் நிக்கிறோம் சரிங்களா. இதை பார்த்துட்டு இருக்கிறவனுங்க, நான் சொல்றேன்னு இதுக்கு சம்பந்தமானவனுங்க, நீங்க நினைச்சுக்காதீங்க அவங்க பின்னால யாரும் இல்லைன்னு சரியா. நாங்க எல்லாருமே இருக்கோம், இந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் இருக்கோம், அத்தனை தாய்களும் இருப்பாங்க இனிமே அவங்க பின்னால. இந்த பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைச்சாலும் அவன் நல்லபடியா வரணும்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிங்க சரியா. இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். ரெண்டாவது அந்த நல்லபடியா அவங்க குணமடைஞ்சு இந்த அம்மா கையில ஒப்படைக்கப்படணும். இந்த காலேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு அந்த ரகசியம் தெரியணும் சரிங்களா. இங்க என்ன மர்மம் நடக்குது அப்படின்ற அந்த மர்மம் தெரியணும். அது வரைக்கும் நாங்க விட மாட்டோம். நன்றி, வணக்கம்.